டாக்டர் ஸ்ருதிக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு அதான். ஸ்ருதிக்கு வந்தா நீ எதுக்கு வாங்குற? பட்டாஸ் கம்பெனிக்காரவ வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன். நீ ஒண்ணு வாங்க வேண்டாம். நீ யார் அவளுக்கு வந்த பார்சல் வாங்குறதுக்கு? நீ ஏமா அந்த வீட்டு வேலை சமையல்லாம் செய்யணும்? என்னடி வெளியாளுக்கு முன்னாடி திமிரா பேசுற? ஆண்டவரே எங்கள் வேண்டுகோள். கேம உள்ள என்ன இருக்குன்னு எப்படி தெரியும்? இல்ல அத்தை, அது ஸ்ருதிக்கு வந்த பார்சல். இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். உனக்கு தான் கொரியர் வந்தது. எனக்கு வந்துச்சா? எப்படி இன்னொரு சொல்லு. இந்த பொட்டியில தான் வந்தது. நான் தான் என்னன்னு பிரிச்சு பார்த்தேன். எனக்கு கண்டிப்பா மாட்டின்னு தொங்க போறான். வந்த பார்சல நீங்க ஏன் பிரிக்கிறீங்க? ஏன்டா ரொம்ப இழுத்து பிடிக்கிற? உள்ள இருக்க களிமண்லாம் வெளியே வருதுல. ஆண்டி, எனக்கு என் பர்சனல் திங்ஸ் யார் எடுத்தாலும் பிடிக்காது. என் மம்மி அதனால நான் சத்தம் போடுவேன். இப்ப வச்சுனா பிரயோஜனம். இன்னைக்காவது உங்க திங்ஸ் எடுத்துக்கனா? நீங்க எப்படி எனக்கு வந்து பார்சல் எல்லாம் பிரிச்சு பார்க்கலாம்? உன்கிட்ட எதை சொல்லி உன்னை எப்படி திருத்துறதுனே தெரியும். இல்லம்மா, நம்ம ஸ்ருதியோடது தானேன்னு. அதுக்காக எனக்கு வந்து பார்சல நீங்க ஓபன் பண்ணிடுவீங்களா? எனக்கு அந்த பார்ட்டி மேல கொஞ்சம் டவுட். உங்க பர்சனல் திங்ஸ்லாம் எதுவுமே தொட மாட்டாங்க. போதுமா? என்ன ஓவர்டேக் பண்ணி போறான்? ஆண்டி, நான் உங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்டா பேசணும்னு சொல்லல. என் கேரக்டர் இதுதான். என் திங்ஸ் யார் எடுத்தாலும் எனக்கு பிடிக்காது. அவனை அரெஸ்ட் ஆவது பண்ணியா? காரணம் இல்லாம எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? அம்மா, அவகிட்ட அம்மா இனிமே இப்படி செய்ய மாட்டாங்கன்னு சொல்ற? எங்க அக்கா குடும்ப விலகுமா? அவளுக்கு நிஜமாவே அவ பொருளை யாராவது எடுத்தா பிடிக்காது. டேய், இது அவ வீடா இல்ல ஏன் வீடா? யாரா தடுத்து விடுறா? முத்துவும் அப்படிதான். ஒருத்தி மொத்தமா முந்தானி எல்லாம் அவனை முடிஞ்சு வச்சிருக்கா. தம்பி, பொண்ணு அரலூசா பேசுது.